நான் கேக்குறேன், ரமலான்ல சஹருடைய நேரத்துக்கு பின்னால தூங்குறது யாருன்னு சுன்னத்? யாரு காட்டி தந்த வழி? என்ன ஆதாரம் சொல்லுங்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பூரிக்கல் உம்மத்தி ஃபி புகூரிஹா, இந்த உம்மத்துக்கு காலை அதிகாலை நேரம் பரக்கத் செய்யப்பட்ட நேரம். பரக்கத்துக்கு தூங்குறா சொல்லுங்களே, பரக்கத்துக்கா தூங்குறா? அப்ப ரமலான்ல இல்ல உண்மையிலேயே விடிய விடிய தூங்காம இபாதத் செஞ்சு உண்மையிலேயே நடு நிசி வரைக்கும் அவர் தொழுது குர்ஆன் ஓதி தஹஜ்ஜுத் தொழுது சஹருடைய நேரத்திலையும் இஸ்திக்பார் செஞ்சு, குர்ஆன் சொல்லுது சஹாபாக்களை பத்தி, சஹர்லயும் அவங்க இஸ்திக்பார் செஞ்சு கொண்டிருப்பாங்க. كانوا قليلا من الليل ما يهجعون وبالاسحار هم يستغفرون. இரவுடைய நேரத்திலையும் அவங்க முழுமையா விழிச்சிருப்பாங்க, குறைவாகவே அன்றி தூங்க மாட்டார்கள். சஹருடைய நேரத்தில் இஸ்திக்பார் செஞ்சு கொண்டிருப்பாங்க. சஹாபாக்களோட பண்பு. இவங்க உண்மையிலேயே ஒரு துஹாவுடைய நேரத்துக்கு பின்னால தூங்கினாங்கண்டா பரவாயில்ல. துஹாவுடைய நேரத்துக்கு பின்னால நான் சொல்றேன், இது ஃபஜ்ர் தொழுதா ஒரு முஸ்லிம், ஒரு அரை முஸ்லிம் சரி, ஒரு கட்ட மனுஷன் சரி ரோட்ல இருக்க மாட்டான். வெளியிறங்கி போனா யாரும் இல்ல. 8 மணிக்கு வேலைக்கு போற ஆளும் எல்லாம் வச்சுட்டு 7:35 தூங்குற. யாரோட பண்பு இது? எங்க இருந்து வழிகாட்டல் இதுக்கு? சாருடைய நேரத்துல சொட்டு போல சாப்பாட்டை போட்டு பாருங்க. ஒரு நோம்பு நான் உங்கள்கிட்ட அன்பா வேண்டிக் கொள்றேன், ஒரே ஒரு நோம்பு, நீங்க தலை நோம்புட சாருக்கு ஒரு புடி சாப்பாட்டை தின்னுட்டு நோம்பு பிடிச்சு பாருங்க. பயப்படுவான மௌத்தாக மாட்டீங்க. ராஹத்தா அந்த நோம்பு உங்களுக்கு கழியும். யார் ஓவர தின்னுவாரோ ஒரு 12 மணி ஆகல அவருக்கு தாங்க எல்லாம் போயிட்டு அந்த நோம்பு அவரை போட்டு ஒல்லட்டி போட்டுரும். அசர் வரைக்கும் தூங்குவார், மகரிபு வரைக்கும் தூங்குவார். யார் கொஞ்சமா சாப்பிடுவாரோ நோம்ப ராகத்தை பிடிப்பார். இதே போலதான் கொஞ்சமா யார் இஃப்தார் செய்வாரோ அவர் விடிய விடிய வணங்குவார். அவருக்கு 20 ரக்காத் இன்பமா இருக்கும். அதுக்கு மேல இவன் மாலிக் மதுஹபை பின்பற்றிடுவார், 36 சொல்லுவார். தஜ்ஜால்கள் மதுஹபுக்கு போக மாட்டார். யார பவுர் நிறைஞ்சிச்சோ, யார வண்டி ஆயிச்சோ அவர் தேடுவார் ஆதாரம். அங்க பாய்வார், இங்க பாய்வார், எங்க எம்பரை பிச்சு கொண்டு இருப்பார். கப்புல எங்கடா ஓட்டுறன்னு பார்த்து கொண்டு முறு கொண்டுவார்.